ஐயா நீங்க மக்கள் பிரதிநிதிக்கு அதிகம் சம்பளம் குடுக்குறதா சொல்றீங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதுல நாங்க போய் எங்களோட பிரச்சனைய சொல்றதுக்கு அவங்கள சந்திக்கவே முடியலைங்கய்யா. அ ஆ உண்மைதாங்க. அப்ப எல்லா அமைச்சர்களும், எல்லா பிரதம அமைச்சர்களும், தலைமை அமைச்சர்களும், முதன்மை அமைச்சர்களும் எல்லாருமே வந்து தொலைக்காட்சியில மற்ற எல்லா வகையான மீடியாவுலயும் ரெகுலரா லைவ்ல உட்காரணும்யா. உட்கார்ந்து மக்களோட பிரச்சனைய மக்கள்ட்ட ஏதாவது ஒரு வழியில நேரடியா அவங்க சந்திச்சு அவங்களோட பிரச்சனைக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நடவடிக்கை எடுத்தே ஆகணும்யா. ஐயா இப்ப மக்களோட பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு சொல்லுங்க. இப்ப இருக்கிற பிரதிநிதிகள் வந்து போதும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா பத்தாதீங்க. இப்ப நம்மளோட இந்த 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 இப்ப நடக்கிற எலெக்ஷன்லயே பாத்தீங்களா 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் நிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க. 25 வயசு கீழே இருக்கிறவங்க 35 வயசு கீழே இருக்கிறவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட 65% இருக்காங்க இந்தியாவிலன்ட்டுன்னு கணக்கு சொல்றாங்க. அப்ப 25 வயசு கீழே இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அப்போ 15 வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட், 15 to 25, 25 to 30, 35, 35 to 40 இப்படின்னு ஒவ்வொரு 10 வருஷம் செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட், சட்டசபை அவங்க பிரச்சனையை அவங்க சட்டம் மூலமாவே இது பண்றதுக்கு ஏற்படுத்திக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. இது போக இது 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 பெரிய தொந்தரவா இருக்குமான்னு நினைக்க வேண்டாம். இதை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்களோட பிரச்சனை ரைட்டா தப்பான்ட்டுன்னு ஒவ்வொரு பார்லிமெண்டோட பிரச்சனையை கேட்கறதுக்கு நமக்கு கவர்னன்ஸ் மூலமா எளிமையா மக்கள்கிட்டே நேரடியாக சந்திச்சு மக்கள்கிட்ட இருந்தே அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் நம்ம கொண்டு வந்துக்கலாங்க. இது போக டைம் ஜோன்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. நேர வித்தியாசம் ரொம்ப இருக்குங்க. இந்தியாவில் 2 மணி நேர வித்தியாசம் கழிச்சுலாம் நாடுகள் இருக்கு மாநிலங்கள் இருக்கு. அப்போ டைம் ஜோன் நிர்வாகமும் நம்ம பிரிக்கப்பட வேண்டிய ஒன்றுங்க. அதுவும் நம்ம நிர்வாகத்தில் வந்து டைம் ஜோன் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது.